இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்த வழக்கில் புதிய வாதங்கள் முன்வைப்பதாக இருந்தால் மட்டும் கூடுதல் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். முழு விவரங்களை வழங்கலாம். வகுப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்த வழக்கு ஏற்கனவே பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த வழக்கில் புதிதாக மனு தாக்கல் செய்யக்கோரி வழக்கறிஞர் பெரோஸ்கான் என்பவர் மனு தாக்கல் செய்யக்கோரி அனுமதி அளிக்குமாறு முறையிட்டார். அப்பொழுது குர்ஆன் வகுப்பு என்பது குர்ஆனில் இருக்கிறது, அதன் அடிப்படையில் வாதிட மனு தாக்கல் செய்ய அனுமதி வேண்டும் என கோரினார். இதையடுத்து இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி அமர்வை பொறுத்தவரை வகுப்பு வழக்குகளில் வாதிட பிரதானமாக 5 மனுக்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக வாதங்கள் புதிய வாதங்கள் இருந்தால் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யலாம் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்தது. மேலும் புதிய வாதங்கள் முன்வைப்பதாக இருந்தால் மட்டுமே கூடுதல் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் மே 5ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.